வாங்க எது எப்படில இன்னைக்கு சுட்ட கத்திரிக்காய் பச்சை புளி இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது வந்து அரிசி பருப்பு சாதத்துக்கும் இல்ல பழைய சாதம் கரைச்சி குடிக்கிறவங்களுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை வச்சு சாப்பிட்டா அரிசி பருப்பு சாதம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அது கூட நீங்க தொட்டு சாப்பிட்டு பாருங்க, பயங்கர டேஸ்டியா இருக்கும். இப்படி கத்திரிக்காயை ஒரு இதுல குத்தி வச்சுக்கோங்க. ஒரு மைகோதியில இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். உள்ள வந்து இந்த சுடுறதுலயே நல்லா வெந்துரும் பாருங்க. மேல் லேயர் வந்து அப்படியே கருகுன மாதிரி ஆயிட்டு இருக்கும். இப்போ இங்க வந்து வேற எந்த ஃபெசிலிட்டி இல்லாதனால நான் கேஸ் அடுப்புல வைக்கிறேன். உங்க வீட்டுல வந்து கறி அடுப்பு போட முடியும் அப்படின்னா கறி அடுப்புல வச்சு அதை சுட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் இப்படி திருப்பி திருப்பி வச்சு எல்லா கத்திரிக்காயும் சுட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 4 கத்திரிக்காய் சின்ன சின்னதா எடுத்திருக்கேன். அதுக்கு உள்ள கரைச்சிக்கிறதுக்கு இது எல்லாமே பச்சையா கரைச்சிக்க போறோம். அதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கியிருக்கேன். அப்புறம் கொஞ்சமா கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை தழை, அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன். இது நம்ம பச்சையாவே இதுல கரைச்சி ஊத்திக்க போறோம், கொதிக்க வைக்காம. இது நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. கூட கொஞ்சம் உப்பு போட்டு அந்த கத்திரிக்காய் நல்லா எல்லா பக்கமும் சுட்டதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணணும்னு சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் பாருங்க, நல்லா சுட்டு எடுத்துட்டோம். இது நல்லா பொது பொதுன்னு இருக்கும். அமுத்துனா மேல் லேயர் வந்து நல்லா கருகி இருக்கும். இதையே அழுங்காம வந்து நம்ம வந்து இந்த லேயரை மட்டும் அழுங்காம பிச்சு எடுத்துக்க போறோம். இது நீங்க தண்ணியில போட்டா ஈஸியா வந்துடும். இப்ப நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க, இது இப்படி உரிச்சு எடுத்தோம்னா, தண்ணியில உரிச்சு எடுத்தோம்னா அந்த கருகின தோல் அப்படியே வந்துரும். இதனோட தோல் நல்லா விட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி அந்த ஃப்ளஷ் மட்டும் இருக்கும், ஃப்ளஷும் விதையும் மட்டும். இது நல்லா இன்னொரு தண்ணியில அலாசி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா இதை போட்டு அதுல பிசைஞ்சுக்கலாம். அதே மாதிரி நான் எல்லாத்தையுமே எடுத்துறேன். இப்ப பாருங்க, நான் எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துட்டேன். இது கூட நம்ம கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துறேன். நீங்க மிளகாப்பொடி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகா ஆட் பண்ணிருக்கனால அந்த காரமே போதும்னு விட்டுட்டேன். இதை இப்படி நல்லா பிசைஞ்சிடணும். கத்திரிக்காய் வந்து தெரியாத அளவுக்கு பிசைஞ்சிடணும். பாருங்க, இப்போ நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இது கூட இந்த புளியை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமா கரைச்சி எடுத்திருக்கேன். இது இப்படி கெட்டியா இருந்தாலே நல்லா தான் இருக்கும். நம்மளுக்கு புளிப்பு, நான் இதுதான் ஃபர்ஸ்ட் புளி கரைச்சிருக்கேன். ஸோ அதனால புளி ரொம்ப உரப்பா இருக்கும். அதனால கொஞ்சமா நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பாருங்க, நான் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும். இது நம்ம தொட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். சுட்ட கத்திரிக்காய் பச்சை புளி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பயங்கர டேஸ்டியா இருக்கு. புளிப்பு சாப்பிடணும்னு இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டான ஒரு சைட் டிஷ்னு சொல்லலாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா எது எப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நாள் எது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். Bye bye.